Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சர்க்கிள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நைட்டு நேரம் காட்டு வழியா போற ஒரு ரோட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த ரோட்ல ஒரு நபர் கார்ல தனியா வந்துட்டு இருக்காரு. இந்த நபர் வராரான்னு பாக்குற மாதிரி ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இப்ப அந்த கார் பக்கத்துல வரும்போது கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு ஒரு கல்லை தூக்கி அந்த கார் மேலேயே அடிக்கிறாரு. அதனால கார் கண்ட்ரோல் இல்லாம அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. உள்ள இருக்க நபரை எடுக்கணும்ன்ற மாதிரி கணேஷும் பக்கத்துல வந்து உள்ள இருக்க நபரை வெளியே எடுக்கிறாரு. அந்த நபருக்கு பயங்கரமா காயம்லாம் பட்டிருக்கு. இப்ப கணேஷ் இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இந்த நபர் இருக்காருல, யாரு கொல்ல அனுப்புனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கணேஷ் இருக்காருல, இது வரைக்கும் நிறைய பேரை கொண்டிருக்கேன், எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், உன் விஷயத்திலயும் அந்த சான்ஸை கொடுக்குறேன், ரொம்ப நேரம் டைம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, யார் உன்னை கொல்ல அனுப்பியிருப்பான்றத கரெக்டா சொல்லு, நீ கரெக்டா சொல்லிட்டேன்னா கால் பண்ணி தரேன், பேசி காம்ப்ரமைஸா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, என் அண்ணனா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அது எப்பறம் அதுக்குள்ள கரெக்டா கண்டுபிடிச்ச, உன் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி கால் பண்ணி தரேன் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. என்ன இவன் கால் பண்றான் அப்படின்ற மாதிரி அண்ணனும் கால் அட்டன் பண்ணிட்டாரு. என்ன கதையை முடிச்சிட்டியான்னு கேட்கறாரு. கதையை சீக்கிரமா முடிச்சிடுறேன், அதுக்கு முன்னாடி உங்க தம்பி பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவன்கிட்ட என்ன பேச வேண்டி இருக்கு, கொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இல்ல நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி கணேஷும் போனை தந்துடுறாரு. இந்த தம்பி இருக்கான்ல, எதுக்கு இப்படி பண்ணன, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் அவனுக்கு அண்ணனா தெரியறனா, ஏண்டா என்ன மீறி அந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைச்சல, அதனால தான் உன் கதையை முடிக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த கான்ட்ராக்ட உனக்கே தந்துடுறேன், என்ன விட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப நான் உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன நீ என்ன கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம், அதனால உன் கதையை முடிக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் என்ன பேசிட்டு இருக்க, சீக்கிரமா உன்னோட கதையை முடி அப்படின்ற மாதிரி கணேஷ் கிட்ட சொல்லிட்டாரு. உனக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அந்த சான்ஸ்ல உன்னை நீ காப்பாத்திக்க முடியல, அதனால செத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்லிட்டாரு. இப்ப கொடூரமா இந்த இடத்துல இந்த நபரோட கதையை முடிக்கிறாரு. இங்கதான் சர்க்கிள்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கைலாஷ் அப்படின்றது. பட்ட பகலே இவர் குடிச்சிட்டு இருக்காரு. லவ் ஃபெயிலியரா என்னன்னு தெரியல. இப்ப குடிச்சு பாட்டில தூக்கி போடலாம்னு நினைக்கும் போது ஒரு பெரியவர் மேல பட்டுது. அந்த பெரியவரும் பார்த்து போட மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரும் அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்க பசங்க இருக்காங்கல்ல, ஏன்டா அப்படி தூக்கி போட்ட அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. நான் தான் பிரச்சனையை முடிச்சிட்டேன்ல, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த பசங்க பதிலுக்கு வார்த்தையை விடுறாங்க. இவரும் பதிலுக்கு வார்த்தையை விடுறாரு. அந்த பசங்க கூட சண்டை போடுறாரு. இதெல்லாம் பாக்குற போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் போல, இவரோட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் லாயரை வச்சு ஹீரோவை பெயில்ல வெளியே எடுக்கிறாரு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, முதல்ல கார் கீயை தான்ற மாதிரி கார் எடுத்துட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்பயும் ஒரு பார்ல பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்றது தெளிவா தெரியல, ஆனா இவர் கஷ்டத்துல இருக்காருன்றது மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப பாரை க்ளோஸ் பண்ண போறாங்க, அதனால இவரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் லிப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு லிப்ட்ல ஏறுறாங்க. அவங்க புதுசா தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க போல. இவர் பெரிய போட்டோகிராஃபர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. என்ன கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், எடுத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கொஞ்சம் ஹீரோவை பிடிக்க வேற செஞ்சிருக்கு போல, ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா இவர் பதிலுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இறங்க வேண்டிய இடமே வந்துருது. சரி நான் இறங்க போறேன், நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோ இப்ப கூட அவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. இவரோட பிளாட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்து பிளாட்டுக்குள்ள நுழையிறாரு. இவர் உள்ள நுழைஞ்சோடனே சடனா யாரும் அட்டாக் பண்றாங்க. யாரு அட்டாக் பண்றாங்கன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அவங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லைட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எதிர யார் இருக்காங்கன்னு ஹீரோ பாக்குறாரு. கணேஷ்னு ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் கன்னோட எதிர நிக்கிறாரு. உன் பிளாஸ்டரை எடுத்து விடுறேன், ஆனா கத்தக்கூடாது, கத்துன்னு வச்சுக்கோ மண்டை சதறிடும் அப்படின்ற மாதிரி கணேஷ் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் வாயில இருக்க பிளாஸ்டரை எடுக்கிறாரு. நீ யாரு, யார் என்ன கொல்ல அனுப்புனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அது எப்படா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இதே கேள்வியை கரெக்டா கேக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கணேஷ் கிண்டல் பண்றாரு. இது வரைக்கும் 49 பேரை கொலை பண்ணிருக்கேன், ஒன்னையும் கொன்னன்னு வச்சுக்கோ 50வது கொலை. எல்லாருக்குமே கம்மி டைம் தான் நான் தருவேன், ஆனா உனக்கு மட்டும் நிறைய டைம் தரேன். அடுத்த 2 மணி நேரம் உனக்கு தான் டைம். அதுக்குள்ள யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்லு, அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை தரேன். அவங்க கிட்ட பேசி சமாதானமா போய்க்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். என்ன எல்லாம் புரியுது இல்ல, யார் உன்னை கொல்றதுக்கு அனுப்பியிருப்பா யோசி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு யாரா இருப்பான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப அந்த நபருக்கு பசி எடுக்குது போல. என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பாக்குறாரு. இதை வச்சே சமைப்போம் அப்படின்ற மாதிரி கணேஷ் சமைக்கிறாரு. ஹீரோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு கேலரியை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. நிறைய பெயிண்டிங் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் பெயிண்டிங்கை ரொம்ப நேரமா பாக்குறாரு. ரசிச்சு தான் பார்த்துட்டு இருக்காரு.
இத அருந்ததின்றவங்களும் கவனிக்கிறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க, நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பார்க்க ரொம்ப சில்லியா தான் தெரியுது, உங்களுக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அருந்ததி கேக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ல இவர் நிறைய விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. இவர் கவனிச்ச விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த சமயம் தான் ஒரு நபர் வந்து அருந்ததி கிட்ட பேசிட்டு போறாரு. அதாவது இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சதே அருந்ததியா தான் இருப்பாங்க. இவர் பெயிண்டிங்கை பத்தி பெருமையா பேசினதுனால இவர் அருந்ததிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வரைஞ்ச மத்த பெயிண்டிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக நைட் ஒரு பாருக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கும் போது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது போல. அருந்ததி வீட்டுக்கு சேர்ந்து வராங்க. அப்படி வந்தவங்க நைட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. காலையில முழிச்ச அருந்ததி இருக்காங்கல்ல, இவர் எங்க போனாருன்னு தேடி வந்துட்டு இருக்காங்க. இவரு பார்த்தா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அருந்ததி என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள நடந்தது ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான், தேவையில்லாம எமோஷன்லாம் வளர்த்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நான் வளர்த்துக்க மாட்டேன், எனக்கும் புரியுது அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் கிளம்ப போறாரு. அப்படி கிளம்ப போனவர் நின்றுறாரு. நம்ம எமோஷனா அட்டாச் ஆக வேணாம், மத்தபடி இப்படி இருந்தா என்ன, நம்ம இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அருந்ததியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா எமோஷனலாவும் அதே மாதிரி பினான்சியலாவும் நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சுக்கிறாங்க. இப்படிதான் இவங்க வாழ்க்கை போகுது. ஹீரோக்கு அந்த டைம்ல போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால அருந்ததி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு காஸ்ட்லியான புக்கை இவருக்கு வாங்கி தராங்க. இவரும் 2000 ரூபாய் இந்த புக்கு, எதுக்காக இவ்வளவு செலவு பண்றீங்க, நம்ம தான் பினான்சியலா ஹெல்ப் பண்ணி கூடாதுன்னு பேசிக்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எனக்கு சீப்பா கிடைச்சது, அதனால தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அருந்ததி சொல்றாங்க. ஆனா உண்மையில நிறைய காசு கொடுத்து தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. ஹீரோவும் அந்த புக்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரு போட்டோகிராஃபி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா சரியான மாடல் அமைய மாட்டாங்க. நீங்க போஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள மாடலா யூஸ் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அது மூலியமா ஹீரோக்கு இந்த ஃபீல்டுல ஒரு பிரேக் கிடைக்குது. இது மூலியமா நிறைய பேரை போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அருந்ததி இருக்காங்கல்ல, இவர் இல்லனா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்னை விட்டு போயிடாத, நம்ம ஒன்னா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் இப்பெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன நீங்களே மாத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. உங்களோட ஒர்க்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இதெல்லாம் தன்னால மறந்துடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒர்க்கை பார்க்கும் போதெல்லாம் இவரோட ஞாபகம் தான் வருது. இவங்களால சுத்தமா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால அடிக்கடி அவருக்கு கால் பண்றாங்க. அவர் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காருல, அதனால இவங்களோட கால் எடுக்க மாட்டாரு, கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன இவன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அருந்ததி டென்ஷன் ஆயிடுறாங்க. நேரடியா ஹீரோவோட பிளாட்டுக்கே போய் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் எதுக்காக இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கேட்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிடுறாரு. செக்யூரிட்டி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அருந்ததியை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அருந்ததி இருக்காங்கல்ல, உன்னை கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு போயிருப்பாங்க. பிரசன்ட்ல ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் கணேஷ் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு. இதனால அருந்ததி தான் என்ன கொல்றதுக்கு அனுப்புனாலா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ சொன்ன கதைலாம் நல்லா தான் இருந்தது, ஆனா உன்னை கொல்ல சொன்னது அருந்ததி கிடையாது, வேற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியல, நீயே யாருன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உனக்கு கொடுத்ததே ஒரு வேலை, அந்த வேலையை என்கிட்டயே கொடுக்குறியா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் டிவியை வச்சு பாக்குறாரு. விவாதம் மாதிரி நடக்கும் பாத்தீங்களா, அந்த விவாதம் ஷோ ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு எம்பியும் கலந்துருக்காரு. அந்த எம்பியை பாக்குற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த எம்பி ஹீரோவோட லைஃப்ல வந்த நபர் போல. இந்த எம்பி தான் என்ன கொல்ல சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கணேஷ் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இந்த எம்பிக்கும் உனக்கும் பிரச்சனை போயிருக்கு போல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா, நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவா நடந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாளவிகான்னு ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் கோயில்ல பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த கோயில்ல தான் ஹீரோ இருக்காரு. ரேண்டமா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க அழகா இருக்காங்கல்ல, இவங்களையும் 4 போட்டோ எடுக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அதை அருந்ததி கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கறாங்க. இவர் தப்பா எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இவ்வளவு கோவப்படுறாங்க. நான் போட்டோகிராஃபர் தான், நார்மல் போட்டோ மட்டும் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி மாளவிகா பாக்குறாங்க. எல்லாம் நார்மல் போட்டோவா தான் இவர் எடுத்திருப்பாரு. இவர் எடுத்திருக்க போட்டோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நார்மலா இவர்கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவரை இன்னும் பிடிச்சிருது. சரி போட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க, இதுதான் என் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்பரை தந்துடுறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி போன்ல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாளவிகாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எம்பியா இருப்பாரு. அப்பா மூலியமா கான்ட்ராக்ட வாங்கி தரலாம்னு நினைக்கிறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு ஒரு கான்ட்ராக்ட வாங்கி தந்துடுறாரு. அதை சரியா பண்றது மூலியமா ஹீரோ அடுத்த லெவலுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி மாளவிகா கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருது. 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கலந்து பேசுறாங்க. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க.
சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல போல. நம்ம பேஷன் கெட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ நிறைய மாடல்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பாரு. அவர் எடுக்கிற போட்டோ எல்லாத்தையும் சோசியல் மீடியால போடுவாரு. அந்த விஷயத்தெல்லாம் மாளவிகா பாக்குறாங்க. மாளவிகாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கூடயே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோகிராஃபி எல்லாம் உனக்கு செட் ஆகாது. என் அப்பா ஒரு ஆபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆபீஸுக்கான பொறுப்பை இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இதுல விருப்பம் கிடையாது. எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சருக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் மாளவிகா சொல்றாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஒரு நாள் மாளவிகாவும் இவரும் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு மாடல் இருக்காங்க. அந்த மாடலும் ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற மாளவிகாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாடல் இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு பெரிய கம்பெனில விளம்பரம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் உன் பேரை தான் ரெஃபர் பண்ணிருக்கேன். நீ தான் அந்த விளம்பரத்தை பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நீ இந்த விஷயம் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி மாளவிகா சொல்றாங்க. இதை மட்டும் பண்ணனா நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீ பிசினஸ் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிசினஸ் என்னால பண்ண முடியாது, எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோம், நாளைக்கு கல்யாணமும் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல, இந்த கல்யாணத்தை இதோட நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதனால அவங்க கோவமா ஹீரோவை திட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஒன்னு எம்பி என்ன கொல்ல சொல்லிருக்கணும், அப்படி இல்லனா மாளவிகாவே என்ன கொல்ல சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு எதிரி ரெண்டு எதிரி இருப்பாங்க. ஆனா உனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க போலியே. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உன்னை கொல்ல சொன்னது வேற ஆளு. சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, இப்படிதான் சாவடிப்பன்ற மாதிரி இவர் சாவடிக்கிற மெத்தட பத்தி எல்லாம் சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப பயம் வருது. ஹீரோவும் கட்டை லைட்டா ஓபன் பண்ணிடுறாரு. அவர் பக்கத்துல வரும்போது சட்டனா எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்றாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. ஹீரோவை கணேஷ கட்டி வச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி கணேஷ ஹீரோ கட்டி வச்சிடுறாரு. இப்பதான் கணேஷ் மயக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஒழுங்கு மரியாதையா யார் ஒன்னு அனுப்புனான்றத சொல்லு, இல்லனா கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் நிறைய சம்பவத்தை பண்ணிருக்கேன், மிஸ் ஆனது இல்ல, இந்த வாட்டி தான் மிஸ் ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் சரி, அது யாருன்னு என் வாயால சொல்ல மாட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ கோவமா விசாரிச்சுட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. இவனோட வாயில வேகமா செல்லோ டேப்பை ஒட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாரு. பார்த்தா லிப்ட்ல பார்த்த பொண்ணு தான் வந்திருக்காங்க. நான் கீழே தான் இருந்தேன், உங்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டது, செக் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஆனா கதவு லைட்டா ஓபன்ல இருக்குல்ல, உள்ள ஒருத்தன் லாக்ல இருக்கிறத இவங்க கவனிச்சிடுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராங்க. தெரியாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டமா, என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கணேஷ் இந்த பொண்ணு கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா ஹீரோ நிறுத்துறாரு. ஹீரோ கையில கன் இருக்கிறதுனால இந்த பொண்ணை பயப்படுறாங்க. என்ன வேணா கொல்டா, அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்ற மாதிரி கணேஷ் நடிக்கிறான். இதனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் நடிச்சிட்டு இருக்கான், அவன் தான் என்ன கொல்ல வந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்காங்க. சரி நீ பயப்படாத, உன்னை போக வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்ப பாக்குறாரு. இதுக்கப்புறம் நடிச்சா வேலைக்காவது அப்படின்றத கணேஷ் புரிஞ்சுக்கிறாரு. போகாத, இங்கேயே உக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டாரு. நான் தான் இவனை கொல்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன், யார் சொல்லி வந்தான்றத சொல்ல மாட்டான், என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. அவன் சொல்லாம கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்ல, இதனால ஹீரோ சோகமா உட்காந்துடுறாரு. தலையில கைய வச்சிட்டு இருக்காரு. அப்ப இவன் இருக்கான்ல, இமானியா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அந்த பேரை கேட்டோன்னா ஹீரோவோ நிமிர்றாரு. அப்ப இமானி தான் உன்னை கொல்றதுக்காக அனுப்புனாளா? இல்ல, இமானி உன்னை அனுப்பியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவே சொல்லிட்டாரு. அந்த இமானி யாருன்ற மாதிரி இந்த பொண்ணும் கேக்குறாங்க. இமானி கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டா, இவன் என்ன மேனிபுலேட் பண்றான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி அந்த இமானி யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இமானிய பத்தி இந்த இடத்துல ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இன்னமும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கவங்க தான் இமானியா இருப்பாங்க. இமானி பிரின்சஸா இருப்பாங்க. அவங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இமானியும் போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, டர்ன் பண்ண சொல்றாரு. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால பக்கத்துல வந்து எப்படி டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இமானியோட அப்பா கவனிக்கிறாரு. இப்ப இந்த ஷூட் முடிஞ்சிருது. இப்ப அப்பாவும் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தொட்டுலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, தொடாம பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பெருசா ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கும் போது எரிஞ்சு விழுறாரு. ஏன் இந்த மாதிரி எரிஞ்சு விழுறாரு அப்படின்ற மாதிரி இமானி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னியோட நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்டா இப்படி பண்ற இருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவர் கோவத்துக்கான காரணம் இமானிக்கு தெரிஞ்சிருது. இமானியை இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க.
என் அப்பா சொன்னதுனால கோவப்படுறீங்களா? என் அப்பா அந்த காலத்து ஆளு, அதனால தான் இப்படிலாம் பேசுறாரு. நீங்க தப்பான இன்டென்ஷன்ல பண்ணலன்றது எனக்கு தெரியும், அதனால நீங்க போக தேவையில்ல, நல்லா ஷூட் பண்றீங்க, நீங்களே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க நல்ல விதமா பேசுறதுனால இவருக்குமே பிடிச்சிருக்கு. இவரும் தொடர்ச்சியா இந்த இடத்துல இவங்கள போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்படி போட்டோ எடுக்கிறது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப க்ளோஸாலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத அப்பாவும் கவனிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் அப்பா இமானி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இன்னும் 6 மாசத்துல உனக்கு அந்த பிரின்ஸ் கூட கல்யாணம், இந்த நேரத்துல நீ இவன் கூட பழகிட்டு இருக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல, லெவலோட வச்சுக்கோ, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இமானி ஹீரோ கூட பழகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கிறத சொந்தக்கார அங்கிள் ஒருத்தர் பாத்துறாரு. இதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் அதுதான் தோணுது அப்படின்ற மாதிரி இமானி அப்பா சொல்றாரு. ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோக்காக இவங்க ஒரு வாட்ச் தான் கிஃப்டா வாங்கியிருப்பாங்க, அதை தராங்க, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாரு. பிடிச்சவங்களுக்கு இது கூட தரலனா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஹீரோவும் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப இமானி இருக்காங்கல்ல, இவர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்களும் க்ளோஸா பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சடனா பக்கத்துல வந்து இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சிடுறாங்க. இமானிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விருப்பம் இல்லைன்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ரெண்டு பேர் சேரலாம், வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இமானியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேற்கொண்டு கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேற எங்கேயாவது கூட போய்க்கலாம்னு இமானி சொன்னாங்கல்ல, ஆனா அடுத்த சில நாள் இவரோட போன் காலியே எடுக்க மாட்டாங்க. இவரும் சோகமா அந்த வாட்சியை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் காலெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப மாளவிகா இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன இமானிகா உன்னை நம்பி வருவான்னு நினைச்சியா, அவ கண்டிப்பா அந்த பிரின்ஸ தான் கல்யாணம் பண்ணிப்பா, ஏமாந்து போக போறது நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, அவ கண்டிப்பா வருவான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கான வேலைலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. நான் எம்பி பொண்ணா இருந்தாலும் உன்னை லவ் பண்ண, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாருமே அந்த அளவுக்கு இறங்கிலாம் வரமாட்டாங்க, கண்டிப்பா அவ உன்னை தேடி வரமாட்டா, அதை சீக்கிரமா புரிஞ்சுப்ப, அப்ப முடிஞ்சா என்ன தேடி வா, இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இமானி எப்பவுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வருவாங்க, அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்றாரு. வந்த இமானியை இவரை பாத்துடுறாங்க. இவர் வேகமா இமானியை கட்டி பிடிச்சிடுறாரு. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், வீட்டுல உனக்கு பிரச்சனை இருக்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல தான் பிரச்சனை, ஆனா வீட்டை எதிர்த்து என்னால வர முடியாது, தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு என் கூட வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும், உன் உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இவர் கோவப்பட்டு இமானிய கண்ட மேனிக்கு திட்டிடுறாரு. இமானியும் அழுதுகிட்டே இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இதை தாங்கிக்க முடியாம தான் ஹீரோ குடிக்கு அடிமையா மாறி இருப்பது. இதெல்லாம் பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, என்னால ஒரு விஷயத்த கன்ஃபார்மா சொல்ல முடியும், இமானி இப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஆகஸ்ட் 18 என்ன நடந்ததுன்றது உனக்கு தெரியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட மைண்டுக்குள்ள இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி தெளிவா இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு பார்ல பயங்கரமா சரக்கு வச்சிருப்பாரு, பைக்ல வேகமா வந்துட்டு இருந்திருப்பாரு, இமானிய பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல இவரோட கால்ல சம்மடிப்பட்டிருக்கும். வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஒரு பிரிட்ஜ்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. தண்ணிக்குள்ள குதிச்சா என்னன்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. செத்துறணும் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்காக போறாரு. ஆனா இவர் கால்ல அடிபட்டிருக்கல, இவரால குதிக்க கூட முடியல, பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. வரவங்க கிட்ட ஒரு கன் இருக்கு. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல்ல, இந்த கன்னை வச்சு என்ன ஷூட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா அவன் எதுவுமே பண்ணாம இருக்கான். இதனால ஹீரோ இருக்காருல்ல, இதை வேணா வச்சுக்கோ, என் கதையை முடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இமானி தந்த வாட்ச் தான் தந்திருப்பாரு. அவன் யாருன்னு நல்லா யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்தா அங்க வந்ததே இந்த கணேஷ்னு தெரிய வருது. நீ தானே அன்னைக்கு நைட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பரவாயில்லையே, இப்ப ஏதோ உனக்கு ஞாபகம் வந்ததா அப்படின்ற மாதிரி கணேஷ் கேட்கிறாரு. ஹீரோ சொன்னதுனால ஹீரோவை கொல்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கிறாங்க. ஹீரோவை கொல்ல வரல, காப்பாத்த வந்திருக்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் கணேஷும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் 49 பேரை கொலை பண்ணிருக்கேன், கண்டிப்பா அந்த பாவம் என்ன பழி வாங்குன்றது எனக்கு தெரியும், என்ன பழி வாங்கினா பரவாயில்ல, என் பையனை பழி வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை பாசமா இவர் வளர்ப்பாரு. திடீர்னு அந்த பையனுக்கு உடம்பு முடியாம போயிருது. ஒரு ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும், ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றாங்க. இது வரைக்கும் நிறைய பேருக்காக கொலை பண்ணிருக்காருல, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறாரு. ஆனா அந்த காசை இவரால ஏற்பாடு பண்ண முடியல. சரி வேலை கிடைக்குமான்னு பாக்குறாரு, வேலையே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது.
என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இப்படிதான் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து நின்றுப்பாரு. இவர் கையில ஒரு கன் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஷூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா கன்ல புல்லட் இல்ல, ஷூட் பண்ணிக்கவும் முடியல. பேசாம மேல இருந்து குதிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் குதிக்கலாம் நினைக்கும் போதுதான் ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாரு. இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஆக்டிவிட்டி எல்லாம் இவர் கவனிச்சிருப்பாரு. ஹீரோ சாவணும்னு நினைச்சிருப்பாரு. இவரை எதிர போய் நிக்கிறாரு. ப்ளீஸ் என்ன சாவடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கெஞ்சி கேட்கிறாரு. இவர்கிட்ட தான் புல்லட் இல்லல, இவர் அமைதியா இருக்காரு. இந்த வாட்சை வச்சுக்கோங்க, என்ன கொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன ஹீரோ அதே இடத்துல மயங்கி விழுந்துருவாரு. அந்த வாட்சை பார்த்தா காஸ்ட்லி வாட்ச் மாதிரி தெரியுது. அந்த காஸ்ட்லி வாட்சை கணேஷ் விற்கிறாரு. அது மூலியமா ஆபரேஷன் முடிஞ்சு பையனை காப்பாத்திடுறாரு. நியூஸ் பேப்பர்ல ஹீரோவை பத்தி வந்திருக்க ஆர்டிகளை பாக்குறாரு. ஹீரோ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் அப்படின்றது தெரிய வருது. சக்சஸ்ஃபுல்லா இருந்தவன் எதுக்காக இப்படி சாவணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி க்ளோஸா வாட்ச் பண்றாரு. ஹீரோ லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஹீரோவால தானே பையன் தப்பிச்சான், அதனால ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நாளை பின்ன கூட ஹீரோ சூசைட் தாட்ல இருந்து சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அது நடக்க கூடாது. லைஃபை பத்தி அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி வந்திருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல்ல, பக்கத்துல வந்து இவரோட கயிறெல்லாம் கழட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் நான் சூசைட் பண்ண மாட்டேன் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால கணேஷும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்க 49 கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு, நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா கடவுள் எனக்கு தண்டனை தான் தருவாரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, லிப்ட்ல வரும்போது நீங்க ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, போட்டோ ஷூட் எடுக்கணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, ஹெல்ப் பண்றேன், நாளைக்கு இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோ நார்மல் லைஃப்க்கு வரணும்னு யோசிக்கிறாரு. அதனால தான் இவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டாரு. இவங்களுமே இவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ எப்பவுமே போல போட்டோலாம் சந்தோஷமா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சூசைட் தாட்ல இருந்து ஹீரோ வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடைய சர்க்கிள் அப்படின்ற இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.